எல்லாருக்கும் வணக்கங்க. அருமையான இட்லி மாவுல செய்யக்கூடிய ஒரு கேக்கு இப்போ பார்க்கலாம். ஒரு சின்ன கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கிட்டு, அதில் ப்ரவுன் சுகர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண பிறகு திராட்சை, முந்திரி இதெல்லாம் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய்லாம் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த இட்லி தட்டு தட்டு இட்லி ஊற்றுற அந்த இட்லி தட்டில் கொஞ்சம் வெண்ணெய் தடவிக்கிட்டு இந்த ஆட் பண்ண மாவை அதில் போட்டு அதுக்கப்புறம் அதில் முந்திரி திராட்சை ஏலக்காய்லாம் சேர்த்துட்டு அந்த தட்டு இட்லி தட்டை நம்ம இட்லி சட்டியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம்னா சூப்பரான ஒரு இட்லி ரெடி ஆயிரும். இந்த இட்லி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக 10 நிமிஷத்தில் இந்த இட்லியை செஞ்சிடலாம். சாதாரணமாக நம்ம இட்லிக்கு ஊற்றுற அந்த மாவே போதும். அதில் வேணால் கொஞ்சம் நம்ம ஆப்பச்சோடா சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அந்த மாவை வச்சு நம்ம ஈஸியாக ஈவினிங்க்கு ஸ்கூல்லேருந்து வர குழந்தைகளுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு வெண்ணிலா எசன்ஸ்க்கு பதிலாக வேறு சாக்லேட், ஸ்ட்ராபெர்ரி இந்த மாதிரி எசன்ஸ் கூட ஆட் பண்ணிட்டோம்னா அதுவும் அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈஸியான ஸ்நாக்ஸ்.